சில நேரங்களிலே நாம் நினைத்த பெதஸ்தா நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். அப்படின்னா எப்படி அந்த வியாதியுள்ள மனிதன் பெதஸ்தா குலத்தை நம்பி வந்தான். அதில் வருகிற ஒருவருக்கும் விடுதலை இல்லாமல் இல்லை. தினம் தினம் அற்புதம் நடக்கிறது. ஆனால் அவன் நம்பி வந்த பெதஸ்தா அவனுக்கு விடுதலை கொடுக்கல. ஆனால் வேதம் சொல்கிறது அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு கர்த்தரே தேடி வந்தார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த 11 மாதங்களும் நம்பி இருந்த சில நம்பிக்கைகள் உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம். இங்கிருந்து வரும்னு நீங்க நினைக்கலாம், அங்கிருந்து வராமல் போயிருக்கலாம். இதுதான் எனக்காக ஆண்டவர் உண்டு பண்ணின பெதஸ்தா, இதுதான் ஆண்டவர் எனக்காய் உண்டு பண்ணின ரகபோத்து அப்படின்னெல்லாம் நீங்க நம்பலாம். ஆனா அந்த ரகபோத்துலையும் அந்த பெதஸ்தாவிலையும் நீங்க வெட்கப்பட்டு போகலாம். அது உங்களுக்கு நிறைவேறாமல் போய் மன துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு பெதஸ்தாவில் அற்புதம் நடக்காவிட்டாலும் பெதஸ்தா குளத்தின் கரையிலே உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு இயேசு உங்களை தேடி வருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே. நிறைய பேருடைய நம்பிக்கை இழந்தவர்களை இந்த மாதம் கர்த்தர் நம்பிக்கையை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. எப்படி பெதஸ்தா குளத்தின் கரையிலே இருந்த மனுஷனை அற்புதம் தேடி வந்ததோ, நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அற்புதம் உங்களை இந்த மாதம் தேடி வரட்டும். கர்த்தர் தேடி வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதம் சொல்கிறது, தேவ சமூகத்தில் போய் அவங்க ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் தலையின் மேல் இருக்கிற நிந்தை மாறுவதற்கு எனக்கு ஒரு இரக்கத்தை நீங்க செஞ்சா போதும், எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் கேட்டது ஒரு பிள்ளையை, ஆனால் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தது தீர்க்கதரிசியை கர்த்தர் தந்தார். நான் நம்புகிறேன் உங்களுடைய ஜெபங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் ஆச்சரியமான பதிலை கர்த்தர் தருவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபித்தது கொஞ்சம், நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஆச்சரியமான பதிலை சொல்லுங்க. நீங்க பிரமிக்கிற பதிலை, நீங்க சந்தோஷப்படுகிற பதிலை, நீங்க கேட்டது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா. இந்த வார்த்தையை நம்புறவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கிறது. உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய ஜெபத்திற்கு நான் ஆச்சரியமான ஒரு பதிலை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்க பதிலை கர்த்தர் தந்தார். ஆமென். சிலர் அப்படிதான், மனசு ரொம்ப உடைஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கலாம், இது நடந்தா போதும், எனக்கு இது நடந்தா போதும், நான் ஒன்றும் பெருசா கேட்கல ஆண்டவரே, சின்னதா தானே கேட்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த நிந்தையை என்னால சுமக்க முடியல, இந்த அவமானத்தை என்னால சுமக்க முடியல. ஆனா நான் நம்புறேன், நீங்க காத்திருங்க, உங்களுக்கு ஒரு பதில் வரும். எப்படிப்பட்ட பதில் வரும் அப்படின்னு சொன்னா, அந்த பதிலை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க, அந்த பதிலை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அந்த பதிலை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. அன்னாள் பிள்ளையை கேட்டால் கர்த்தர் தீர்க்கதரிசியே கர்த்தர் தந்தார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நல்ல கைகளை தட்டி அதிகமாய், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.